அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் யூட்ரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க மகப்பேறு மருத்துவர் டாக்டர் PM கோபிநாத் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் நிறைய மருத்துவ வசதிகள் இருக்குன்னு சொன்னாலும் மெயினாக இந்த கைனகாலஜி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பேப்பர்ஸ்லலாம் படிச்சுட்ருக்கோம். சிசேரியன்ஸ் வந்து நிறையா இருக்குது, இன்னும் வேறு சில பிரச்சனைகள் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. லேடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சுலபமாக 35 வயதுக்குள்ளே அவங்க சொல்கிற ஒரு விஷயம், யூட்ரஸ் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு. அது ஏதோ தேவையில்லாத ஒரு பொருள், அதை எடுத்து போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மெயினாக யூட்ரஸோட ஃபங்க்ஷன் என்ன, அது நமக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். யூட்ரஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மென்ஸ்ட்ரல் ஃபங்க்ஷன், ரெகுலராக மென்ஸ்ட்ரேஷன் வர்றது, மாதவிடாய் வர்றது. இன்னொன்று வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், குழந்தை பிறக்கிறது. இது 2 தான் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். பட் இது இல்லாமல் யூட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஓவரீஸ்க்கு அது யூட்ரஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேண்டிய ஹார்மோன்ஸு, அந்த அந்த ஓவரியிலேருந்து வர ஹார்மோன்ஸ் வந்து ஹார்ட்டு அண்ட் தென் பிரெயின் அண்ட் தென் கொலஸ்ட்ரால் லெவல், ஸ்கின், இது மாதிரி வேரியஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த ஓவரியும் சைடில் யூட்ரஸ் பக்கத்தில் இருக்க ஓவரிஸ்லேருந்து. இப்போ யூட்ரஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஃபஸ்ட்டு பீரியட் வந்த உடனே பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு நார்மல் சைஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறக்கிற டைமில் அது நல்ல ஒரு குழந்தைக்கு வர அளவுக்கு வீக்கம் இருக்கும். குழந்தை டெலிவரி ஆனவுடனே திருப்பி பழையபடி கொஞ்சம் சுருங்கிடும். அண்டு போஸ்ட் மெனோபாசல், அதாவது பீரியட் நிற்க போகிற டைமில் பார்த்திங்கன்னா அது நல்லா சுருங்கி சின்னதாக ஒரு டேபிள் டென்னிஸ் பால் சைஸ்க்கு வந்துடும். இதுதான் நார்மல் ஹேப்பனிங் ஆஃப் த யூட்ரஸ். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. என் பேர் சுகன்யா. சவுதியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? அதாவது நான் வந்து 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடி காப்பர் டீ ரிமூவ் பண்ணேன் மேடம். இன்னும் கன்சீவ் ஆகல. இந்த காப்பர் டீனால எது ப்ராப்ளம் வருமா? சில நாள் எப்படி இருக்குன்னா 26, 27, 28, 29 அப்படின்னு பீரியட் சைக்கிள் மாறுது. இதனால கூட எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? கன்சீவ் ஆகிறதுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மலா தான் அது 5th மந்த்ல கன்சீவ் ஆனா, இப்போ அதே மாதிரியே நடக்குமா? இல்ல இந்த காப்பர் டீ போட்டதுனால லேட் ஆகுதா? இல்ல வயசு வந்து 30, இதனால கொஞ்சம் லேட் ஆகுதா? நீங்கள் வந்து காப்பர் டீ போடுறது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர்மா. அது உள்ளே வந்து கர்ப்பம் நிற்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் பேரியர் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண உடனே உங்களோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சைக்கிள் விட்டால் அடுத்த சைக்கிளுக்கு நார்மலாக வந்துடும். இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பீரியட்ஸ் கொஞ்சம் முன்னாடி வர்றது, பின்னாடி வர்றது, கொஞ்சம் தடங்கள் இருக்கிறது, இது எதுக்குமே காப்பர் டீ வந்து ரீசனாக இருக்க முடியாது. ஸோ காப்பர் டீ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 months 6 months வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 6 monthsலேருந்து கன்சீவ் ஆக முடியலன்னா திருப்பி போய் வீட்டுக்காருக்கு ஒரு விந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தைராய்டு பார்த்துக்கலாம், ரத்த சோகை இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த காப்பர் டீனால் நீங்கள் எடுத்த உடனே அடுத்த ப்ரெக்னென்சிக்கு கண்டிப்பாக எந்த தடங்களும் இருக்காது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. துர்கா தேவி, மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ சார். குட் மார்னிங். எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 3 years ஆகுது சார். ஓகேம்மா. நாங்க கல்யாணம் ஆன அந்த நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே வந்து குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரிம்மா. ஸ்டார்டிங்ல வந்துட்டு நின்னுச்சு, ஒரு 60 நாள்லயே திருப்பி இதாயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நாங்க லாஸ்ட் டைம்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறப்ப ரெகுலர் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தப்ப கருமுட்டை நல்லா வளர்ந்துருந்துச்சு, வெடிக்கிறதுக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. சரிங்கம்மா. மறு சைக்கிள் வந்துட்டு சுத்தமா கருமுட்டையே வரல அப்படின்ட்டாங்க. ஓகே. திருப்பி லாஸ்ட் 2 சைக்கிளா வந்துட்டு கருமுட்டை வந்திருக்கு, ஆனா வந்து அது வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. சரிம்மா. அப்படின்றாங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு இயரில் மெஜாரிட்டி 75-80% மேலே தானாக கன்சீவ் ஆகிடுவாங்க. 1 yearக்கு மேலே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை தேவை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓவுலேஷன் ஸ்டடி பண்ணுறாங்க. அந்த ஓவுலேஷன் ஸ்டடியில் வெறும் டேப்லெட்ஸ் கொடுத்து அந்த கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னா அது கூட சேர்த்து கொடுப்பாங்க. சில மருந்துகள்லாம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் முன்னாடி
நீங்கள் வந்து உங்கள் விந்து டெஸ்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்கள் டியூப்பில் பிளாக் இருக்காமல் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். இது 2 முக்கியமானது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னையிலேருந்து தேவி பேசுறேன் மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு டேட் வந்து சரியா ஆக மாட்டேங்குது மேம். அதாவது சரியா அந்த ப்ளீடிங் வந்து சரியா படாம ஒரு மாதிரி சளியா படுது. உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு 32. ஓகேம்மா. இதுக்கு முன்னாடி ரெகுலராக வந்துட்டு இருந்ததா? மார்பகம் வந்து ரொம்ப வெயிட் ஆயிடுது சார். ஒரு மாதிரி வெயிட்டா வலி இருக்குது. ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிலேருந்தே அந்த மாதிரி இருக்கு. அப்ப பீரியட்ஸ் முடிஞ்சோடனே அது நார்மல் ஆயிடுது. சரி. இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நார்மலாக வந்ததாம்மா? ஓகே சார். 6 மாசத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி கூட நல்லா இருந்துச்சு சார். இப்போ 2-3 மந்த்ஸா தான் அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ பீரியட் வரத்துக்கு முன்னாடி வலி இருக்குது, வந்த உடனே வலி போயிடுது இல்லையா? ஆமா சார். இது வந்து ஒரு கன்ஜஸ்டிவ் டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம்மா. இது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது எண்டோமெட்ரியோசிஸ், ஏதாவது ஒரு ரத்த தேக்கல் இருக்கா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். ஸோ இது 2 இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா தானாக வந்துடும்மா. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் நான் திருச்சிலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் மார்னிங்மா. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. எனக்கு எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆன்டிபாடின்னு இருக்கு. ஓகே. அது வந்து 22.67 இருக்கு டாக்டர். ஓகே. அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் வெரிகோசல் இருக்கு. ஓகே. அதுக்கு எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, என்ன இதுன்னு எதுவுமே தெரியல. ஒரு சைடு வெரிகோசல் இருந்ததுன்னா அதனால ஒன்றும் பிரச்சனை வராதுமா. அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்காது. பட் இன்னொன்று வந்து நீங்கள் ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடிஸ் வந்து முதல்ல ஒரு காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமாக பண்ணுறதில்ல. சிம்பிள் மெஷர்ஸில் ஐயுஐ அது மாதிரி வாஷ் பண்ணாலே அந்த எல்லா ஆன்டிபாடிஸும் போயிடும். பட் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம்னா இந்த நீங்கள் ஒரு லெஃப்ட் சைடு வெரிகோசல்னு சொன்னீங்கன்னா அதோட இம்பேக்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதோட மொட்டிலிட்டி கவுண்ட்டு அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்டிஸ்பேம் ஆன்டிபாடியை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார், எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 1 மந்த் ஆச்சு. ஓகே. எனக்கு பிஃபோர் மேரேஜ்ல இருந்தே ஸ்டொமக் ப்ராப்ளம், ரொம்ப பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயினா இருக்கும், செம பெயினா இருக்கும், என்னால சாப்பிட முடியாது, எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. ஓகே. இப்போ ஆஃப்டர் மேரேஜும் அதே மாதிரி தான் இருக்கு. நாங்க ஸ்கேன் பார்த்தோம் ஒரு தடவை. ஓகே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெல்விக்ல இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தானேம்மா இருக்கு? ஆமா, 1 மந்த். இந்த டைமில் வந்து அந்த டெஃபினட்டாக கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இருக்கும், ஒரு மாறுதல்கள்லாம் இருக்கும். அந்த மாறுதல்னால கொஞ்சம் ஒரு மெக்கானிக்கல் டயலிட்டேஷன் அது வெஜைனா இருக்கும், அது மாதிரி ஒரு பெயின் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தானாக சரியாயிடும். நீங்கள் நிறைய வாட்டர், டெண்டர் கோகனட் வாட்டர் அது மாதிரி எடுத்திங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்றது உங்களுக்கு வந்து பெயின் இருந்து, ஃபீவர் இருந்து, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா அதுக்கு வேண்டிய மருந்துகளை சாப்பிட்டு அது கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம்மா. நான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி பேசுறேன். எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து தான் மேடம் பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க. ஆக்சுவலா டாக்டர். குட் மார்னிங் லக்ஷ்மி. டாக்டர், எனக்கு எண்டோமெட்ரியோசிஸ் சிஸ்ட் இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. உங்க ஏஜ் என்னம்மா? 25 ரன்னிங். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 4.5 years ஆயிடுச்சு. பாப்பா இருக்காம்மா? இல்ல. ஓகே. ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 1 year நாங்க தள்ளிட்டோம். சரி. அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னு ஒரு ஆப்ரேட் பண்ணோம். ஒரு ஓவரியில இருந்து ஃபுல்லா எடுத்துட்டாங்க. இன்னொரு ஓவரி வந்து யுட்ரஸோட கொஞ்சம் இருக்குன்னு பாதி தான் எடுத்தாங்க சிஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணோம், நேச்சுரலாவே ட்ரை பண்ணோம், நிக்கல. அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரைட் ஓவரிக்கும் வந்துருச்சு. இப்போ லாஸ்ட் இயர் ஏப்ரல் 1 தான் வந்து செகண்ட் ஆப்ரேட் பண்ணி ஃபுல்லா எடுத்துட்டோம். ஓகே. 2 ஓவரியில இருந்த சின்ன சின்ன சிஸ்ட் ஃபுல்லா எடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஆபரேஷன்லயே வந்து டை போட்டு பார்த்தாங்க டியூப்ஸ் எல்லாம் ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஒரு 3 months ஓவரிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலா ட்ரை பண்ணும்போது ஒரு மாசமே வந்து 2 வாட்டி பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இதுவா இருந்தது. ஸோ ஜான்ல என்ன பண்ணோம், இந்த வாட்டி ஜான்ல ஒரு வாட்டி ஐயுஐ பண்ணி பார்த்தோம். பிகாஸ் சிஸ்ட் எதுவும் இல்ல, டியூப்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, எக்ஸும் வருதுன்றதுனால ட்ரை பண்ணி பார்த்தோம் ஐயுஐ. ஆனா நிக்கல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதுல ஓவர் டிசப்பாயின்ட் ஆயிட்டு நான் ஒரு 3 months நான் ட்ரீட்மெண்ட்டே போல. சரி.
இப்போ வந்து உங்களுக்கு இருக்கிறது எண்டோமெட்ரியோசிஸ்மா. எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு தடவை சர்ஜரி பண்ணி ரெக்கரண்ட் சர்ஜரி பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் வியாதி குணமாகறதுக்கும் ஒரு சான்சஸ்ஸு. அது மாதிரி இருக்கச்ச எப்படி சீக்கிரமானா ஒரு 2 மாதம் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கணும். அது இல்லைன்னா தொடர்ந்து ஒரு 2 மாதம் ஐயுஐ பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கிரேட் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் என்ன ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க பொறுத்து நீங்கள் ஐவிஎஃப்க்கு போகணுமா இல்லையான்றது தெரியும். அதனால் சிம்பிள் மெஷர்ஸில் ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க, நடுவில் விடாதீங்க, சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் ஆரம்பத்தில் யூட்ரஸ் பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய அளவு எப்படி இருக்கும் அண்ட் மெனோபாஸ் வரும்பொழுது எப்படி சுருங்கி இருக்கும்னு சொன்னீங்க. இது வந்து யூட்ரஸே இல்லாமல் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை. ஒருவேளை இருந்து ஆனால் அது நீங்கள் சொல்கிற அளவை விட ரொம்ப சுருங்கி இருக்குது அப்படின்னா அதை விரிவு செய்து நார்மல் சைஸ்க்கு கொண்டு வர முடியுமா? யூட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது இந்த முலேரியன் அனாமலின்னு சொல்லுவாங்க, ஒரு டெவலப்மெண்ட் டிஸார்டர். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹைப்போப்ளேசியா அதாவது சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஹார்மோன்ஸ் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பில், அந்த மாதிரி மாதவிடாய் தள்ளி போடுறதுக்கோ இல்லை ரெகுலராக கருத்தடை மாத்திரை இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஓரளவு அது விரிவாக்க முடியும். பட் ஆனால் ரொம்ப சுருங்கி செய்யற மாத்திரைகள், ஆமா, ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அது ரெண்டும் தான் சேர்த்து தான் கருத்தடை செய்யறது. அந்த மாத்திரைகளை சாப்பிட்டோம்னா இந்த ஓவரியிலேருந்து அந்த ஓவரியிலேருந்து வர மாதிரி இந்த இதுக்கு ஹார்மோன்ஸ் இந்த யூட்ரஸ் மேலே வந்து அது விரிவாக்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் அது வரும் மெக்கானிக்கல் அனட்டாமிக்கல் டைலட்டேஷன் தான். பட் ஆனால் அதுக்கு வந்து ஏன் அது மாதிரி வருதுன்றது, இப்போ ஏன் சின்னதாக இருக்குன்னா அதுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அதோட ஓவரியிலேருந்து வளரல, அந்த ஓவரி சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, ஒரு ப்ரிமெச்சூர் மெனோபாஸ் மாதிரி இருக்குது அப்படின்றது ஸ்டேட்டு. அதனால் வெறும் யூட்ரஸை மட்டும் டைலேட் பண்ணியோ அது திருப்பி மாத்திரை கொடுத்து பெருசு பண்ணுறதுலையோ அதில் அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் இருக்காது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தண்டையார்பேட்டிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. என்னோட பொண்ணுக்கு வந்து லாஸ்ட் இயர் ஒரு 1.5 இயர் முன்னாடி சாக்லேட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணோம் சார். சரிங்கம்மா. அது ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு ஒரு 5 monthsல வந்து ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஐவிஎஃப்ல வந்து ஒரு பாய் பிறந்திருக்கு. வெரி குட். இப்போ 9 months ஆகுது சார். வெரி. இப்போ வந்து ஒரு 3 months அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி முன்ன வரைக்கும் பீரியட் ஆனா. ஓகே. அப்புறம் லாஸ்ட் பிப்ரவரியில பீரியட் ஆகல, ஒரு 30 days ஆயிடுச்சு. இப்போ போய் பார்த்ததுல ஃபர்ஸ்டே வந்து ரைட்ல வந்து அந்த சாக்லேட் சிஸ்டோட டேமேஜ்னு சொல்லிட்டாங்க ரைட் ஓவரியில. ஓகே. இப்போ லெஃப்ட் சைட்ல வந்து இப்போ 3 months பீரியட் ஆனா இப்போ லாஸ்ட் மந்த் ஆவல. அப்போ போய் பார்த்ததுக்கு அது ஃபாலிகுலர் சிஸ்டம் சொல்றாங்க சார். சரிம்மா. இப்போ வந்து மாத்திரை ஒரு 5 daysக்கு மாத்திரை கொடுத்து இந்த மந்த் பீரியட் ஆயிட்டா. ஓகே. இப்போ வந்து அவளுக்கு நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குமா. இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னென்னா உங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். அந்த பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம ஆர்டினரி கருத்தடை மாத்திரை மாதிரி 5ஆவது நாள்லேருந்து 25ஆவது நாள் வரைக்கும் கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுல 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று, பீரியட் வந்து கரெக்டாக ரெகுலராக வரும். ரெண்டாவது வந்து ஒரு சின்ன கிளினிக்கல் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா அந்த எண்டோமெட்ரியோசிஸை இது வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கும். பட் அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழிச்சுட்டு திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க பிளான் பண்ணலாம். அது இல்லாமல் இப்போ வந்து வாய் வழியாக சாப்பிட்றதுக்கு எண்டோமெட்ரியோசிஸ்க்கு ஒரு புது மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி சிம்பிள் மாத்திரைகளில் ஒரு 2 மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த குழந்தைக்கு நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன்மா. என்னோட பேர் மஞ்சுளா. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் குட் மார்னிங். குட் மார்னிங் மஞ்சுளா. குட் மார்னிங் சார். சார் எனக்கு 29 years ஆகுது சார். சரிங்கம்மா. எனக்கு நான் ஃபேமிலி ஆப்ரேஷன்லாம் கூட முடிச்சிட்டேன். ஓகே. பிப்ரவரி மாதம் 18th குளிச்சு இந்த மாதம் மார்ச் குளிக்கல சார், பீரியட்ஸ் ஆகல. ஓகே. அதுக்கு என்ன சார், என் கால் வீங்குது 2 காலும். ஓகே. அதை என்ன டவுட்டுன்னு கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன் சார். ஓகேம்மா. சரி, இப்போ பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறதுன்றது ஒரு தடவை 2 தடவை வர்றது ஒரு நார்மல் லைஃப் ஸ்பேனில் நார்மல். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிட்டீங்க. ஆனால் பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணணும், நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது பீரியட்ஸ் ரெகுலராக வரத்துக்கும் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேப்லெட்ஸை நீங்கள் ஒரு 1 or 2 months எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாவே தானாக சரியாயிடும்.
அது அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த எந்த காரணத்தினால இது தள்ளி வருதுன்றது உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா, தைராய்டு இருக்கா, ப்ரோலாக்டின், வேறு ஏதாவது இந்த பேசிக் டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா. ஹலோ சார், இது ஹலோ நீங்க தொடர்ந்து சொல்லுங்கம்மா. பேசுங்கம்மா, டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. டெலிவரி இது பிரெக்னன்சி அப்போ டெலிவரி அட்மிட் பண்ணிருக்குமா, எனக்கு சுகர் பிபி எல்லாமே இருந்தது டாக்டர். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போனேன் லேபர் வார்டுக்கு. அப்புறம் சிசேரியன் தான் பண்ணாங்க. சிசேரியன் பண்ணும்போது பிபி ஹை ஆயிடுச்சு, பேபி வெயிட் அதிகமாக இருக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க. சரி. அப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சு வார்டில் போட்டப்ப எனக்கு ஓவர் ஹெட்டேக் இருந்தது. டாக்டர் என்ன சொன்னாங்க, நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க. அது 5 days ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ. சரி. அப்போ ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ எழுந்து டாய்லெட் போகணுமேன்னு சொல்லிட்டு நான் தண்ணி குடிக்காம விட்டுட்டேன் டாக்டர். அது வந்து ஹெட்டேக் வந்து சிவியராக இருக்கு. அது இல்லாத என்னை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சின்கோஃபர் நேச்சுரோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் அப்புறம் மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் வந்து கண்டினியூஸ் பண்ண சொன்னாங்க. ஃபீடிங் முடிஞ்சாலும் கண்டினியூ பண்ணுன்னு சொன்னாங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. இப்போ உங்க உங்க ப்ராப்ளம் சந்தேகம் என்னம்மா, என்னம்மா? சொல்லுங்க. அதான் சார், டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு அயன் ஜிங்கஃபர்ன்றது அயன்மா, அயன் ஜிங்க். அது நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பீங்க, அதனால் அது கண்டிப்பாக 3 மாதத்துக்கு தொடர்ந்து எடுக்கலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன் மேம். என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 14 months ஆகுது. சரிங்கம்மா. எனக்கு வந்து 8 months அப்புறம் கன்சீவ் ஆயிருந்தேன் சார். ஓகேம்மா. அப்புறம் செக் பண்ணி ஸ்கேன்ல வந்து குழந்தைங்க ட்வின்ஸ் பேபி எனக்கு. ஆனா அதுல வந்து ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து மைன்யூட்டா இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு சுத்தமா இல்லை, அதனால டிஎன்சி பண்ணிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிங்கம்மா. இப்போ வந்து எனக்கு டிஎன்சி பண்ணி 3 months ஆகுது. ஓகே. 2 months வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிட்டேன். இப்போ இந்த மந்த் வந்து எனக்கு 32 days ஆகுது. ஓகே. ஆனா இப்ப வந்து இந்த டைம்ல எனக்கு பிரெக்னன்சி செக்அப் பண்ணலாமா இல்ல ஹாஸ்பிட்டல்ல போடாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. இல்லைம்மா, ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் மருந்து கடைகளில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்டுன்னு இருக்குது. அந்த கார்டு வாங்கினீங்கன்னா அதில் 3 ட்ராப் உங்கள் யூரின் காலையில் ஃபஸ்ட்டு யூரின் ஒரு சின்ன கண்டெய்னரில் பிடிச்சிட்டு அதுலேருந்து 3 ட்ராப் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்ததுன்னா அது பாசிட்டிவ், 1 லைன் வந்ததுன்னா நெகட்டிவ். இது 35 நாள்லேயே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த 35 நாளில் வரலைன்னா ஒரு 3 நாள் தள்ளி திருப்பி 38வது நாள் செக் பண்ணி பாருங்கள். அப்பவும் வரலைன்னா திருப்பி நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கேருந்து பேசுறீங்க? மேம் வணக்கம் மேம், சென்னையில இருந்து கால் பண்றேன். என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு வந்து மேரேஜ் 2 years கம்ப்ளீட் ஆக போகுது சார். ஓகேம்மா. இன்னும் வந்து ப்ரெக்னன்சி ஆகல. பிஃபோர் மேரேஜ் எந்த டைம்ல பீரியட் ஆச்சோ அதே டேட்ல தான் எனக்கு ரெகுலரா கண்டினியூ ஆகுது. நிறைய டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணோம், ஸ்கேன் எழுதி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து 2 பேருக்குமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே டைம்ல தான் எனக்கு வந்து பீரியட் ஆகுது சார். இப்போ என்ன பண்றது நான்? உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? எனக்கு 23. 23யா? ஆமாம் சார். சரிம்மா. உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துருக்கிறச்சுன்னா பாதிக்கு மேலே ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஓகேயா? நம்பர் 1. 2வது வந்து உங்கள் வீட்டுக்காரது ஒரு விந்து டெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இது 2 நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பீரியட் வந்த 13வது நாள், 14வது நாள், 15வது நாள் இந்த நடு பாகத்தில் முக்கியமாக தினம் சேர்ந்து இருந்துட்டிங்கன்னா தானாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகம்மா, கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து இப்போ குழந்தைக்கு வந்து 5 years ஆகுது. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து பீரியட் சளி போச்சு. டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ப்ரொலாக்டின் லெவல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு 48 இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 month டேப்லெட் கொடுத்தாங்க. இப்போ பால் கொடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்லைங்க, 5 years ஆயிடுச்சு குழந்தை பிறந்து. ஓகே ஓகே, ரைட். 48 இருந்துச்சுட்டு ட்வைஸ் அ வீக் 1 month வந்து டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு 0.32 ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ப்ரொலாக்டின் இது திருப்பி அதிகமாக சான்சஸ் இருக்கா இல்லை அது நார்மல் ஆகிடுமா? இல்லை, நீங்கள் சொல்கிறது ப்ரொலாக்டின் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ரொம்ப சிம்பிள். ஆன்சைட்டி, ஸ்டார்வேஷன்,
ஒரு விகரஸ் எக்ஸசைஸ், டயட்டிங், வாக்கிங், சில மருந்துகள்னால இது மாதிரி வெளியிலேருந்து நிறைய பிரச்சனையால் ப்ரொலாக்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியணும். இப்போ முன்னாடி வந்து நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ், வாக்கிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைச்சிருந்தீங்கன்னா இப்போது அது என்னன்றது பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ப்ரொலாக்டின் வந்து உள்ள ஒரு கட்டி மாதிரி இருந்து ரொம்ப அதிகமாக 100க்கு மேலே இருந்தால் தான் அது குறையாது, அது அப்படியே இருக்கும். மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டேப்லெட் சாப்பிட்டு இப்போ குறைஞ்சிருச்சுன்னா இது நீங்கள் அது திருப்பி அது வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் கிடையாது. நன்றிம்மா டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேற்றைய நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த யூட்ரஸில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் எந்த இன்ஃபெக்ஷன் வந்து க்யூர் பண்ணுறது கொஞ்சம் கடினமான விஷயம்? யூட்ரஸ் இன்ஃபெக்ஷன்றது அவங்க யூஸ்வலாக கல்யாணம் ஆனோன்னு உடலுறவுக்கு அப்புறமா அதுலேருந்து தான் வருது. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷன் வர்றதா இருந்தால் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைச்சலாக இருக்குது. ஸோ தெர் இஸ் அன் இம்யூனோ டெஃபிஷியன்சி. அந்த மாதிரி இருந்ததுன்னா வரும். இப்போது பாக்டீரியா டியூபர்குலோசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டியூபர்குலோசிஸ் ஜெம்ஸ் இருக்குது. ஆனால் பாதி பேருக்கு வர்றதில்ல, சில பேருக்கு வருது. அது வந்து அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பெல்விக் இன்ஃபெக்ஷன்றது நாங்கள் காமனாக பார்க்குறது ஆஃப்டர் த மேரேஜ், ஆஃப்டர் தி நார்மல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வர்றது தான் இன்ஃபெக்ஷன். இதில் வந்து ஏரோபிக், அனேரோபிக்னு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்றது, ஏரோபிக்ன்றது வந்து நார்மலாக இந்த ஆக்சிஜன் இருக்கிற இடத்துலேருந்து வளர்கிற பாக்டீரியா. அனேரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிற இடத்துல வளர்கிற பாக்டீரியா. ஸோ ஆக்சிஜன் இருக்கிறது நார்மல் ஏரோபிக் பாக்டீரியா ஆர்டினரி சிம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸில் சீக்கிரம் கிளியர் ஆகிடும். அனேரோபிக் பாக்டீரியான்னு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதே மாதிரி ரெக்கரன்ஸ் இருந்தது. ஒரு தடவை எடுத்தாங்க ட்ரீட்மெண்ட்டு, 4 நாளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, விட்டுட்டாங்க, இப்போ திருப்பி ரெக்கரன்ஸ்ன்னு வராங்க. அந்த ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணாமல் திருப்பி ரெக்கர் ஆகிறது, ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல இருந்து ரேவதி பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். சொல்லுங்கம்மா. இப்போ எனக்கு வந்து 29 வயசு ஆகுது. ஓகேம்மா. கல்யாணம் ஆகி வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நாங்க இப்போ டாக்டர்கிட்ட இப்போ போயிருந்த போது வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு நீர் கட்டி இருக்குன்னாங்க. சரிங்கம்மா. அது வந்து டேப்லெட் கொடுத்து சரியானதையும் ஐயூஐ பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. இந்த மந்த் வந்து ஐயூஐ பண்ணணும். அவருக்கு வந்து செமன் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மொட்டிலிட்டி 40% இருக்குன்னாங்க. கவுண்ட் நம்பரை பொறுத்து இருக்குமா. கவுண்ட் வந்து 10 மில்லியனுக்கு கீழே இருந்ததுன்னா கொஞ்சம் ஐயூஐல கஷ்டம். 5 மில்லியனுக்கு கீழே இருந்ததுன்னா ஐவிஎஃப் பண்ணணும். 1 மில்லியன் இருந்தால் இக்ஸி பண்ணணும். அது மாதிரி. வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? ஐயூஐ பண்ணுனாங்க. பண்ணிட்டாங்களா? பண்ணியாச்சு. பண்ணி இப்ப வந்து எனக்கு இன்னும் 8 டேஸ் இருக்கு டேட் ஆகிற டைம் வர்றதுக்கு. ஓகேம்மா. ஆனா வந்து இப்பவே வந்து எனக்கு அந்த எப்போ ரெகுலரா பீரியட் ஆகும்போது ஒரு பெயின் ஒண்ணு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெயின் இருக்கும், முன்னாடி மார்பகம் மேல கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேம்மா. அது மாதிரி இப்ப இருக்குது எனக்கு. ஆனா பக்கத்துல இருக்கவங்க வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டேட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லம்மா, ஒரு ஐயுஐன்னு நீங்க பண்ணீங்கன்னா ஐயுஐல சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து 25% 30% வரைக்கும். ஸோ 70% வந்து வராமல் இருக்கலாம். இது வந்து 100க்கு 100 ஐயுஐ பண்ணால் கண்டிப்பாக கர்ப்பமாகும் அப்படின்ற மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் ஐயுஐ முடிச்சிட்டிங்கன்னா வருமா வராதா அப்படின்னு ரொம்ப ஜாஸ்தி ஆன்சைட்டிலும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். அந்த 32 டேஸ் ஆகிட்டு வரலன்னா போய் செக் பண்ணுங்கள். அதனால் ரொம்ப அதோட காரணங்களை இப்போதைக்கு வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. நன்றிம்மா டாக்டர் மட்டர்நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுதுங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து 2 மாசம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. டாக்டர் கிட்ட போனா வந்து அந்த யூரின் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அதை பார்த்தா 3 கோடு வந்ததுங்க, பிங்க் கலர் வந்ததுங்க. சரிங்கம்மா. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் சரி எதுக்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா 7 வாரம் ஆயிட்டு இருந்தது. ஆனா அவங்க வந்து 5 வாரம் தான் ஆயிருக்குதுன்னு சொன்னாங்க வளர்ச்சி. ஓகே.
ஹார்ட் பீட் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்க இன்னும் 2 வாரம் பொறுத்து வர சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்ப 2 வாரம் ஆக போது, நாங்க போறோம். சரிங்கம்மா. ஆனால வாமிட் ரொம்ப நிறைய வாமிட் வந்துன்னே இருக்குது. ஓகே. ஆனா அவங்க 5 வாரம் சொன்னது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது இல்லம்மா, ஒண்ணு இவங்க பீரியட் வந்து ரெகுலரா வருமா, கொஞ்சம் தள்ளி தள்ளி போகுமாம்மா? 5 days பிஃபோர் வரும். ஓகே. ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வந்து க்ரோத் இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த க்ரோத் இன்டர்வெல் க்ரோத்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்கேனுக்கும் அடுத்த ஸ்கேனுக்கும் நடுவில் இன்டர்வெல் க்ரோத் நல்லா இருந்ததுன்னா நார்மல். இப்போ இந்த 5 வீக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 2 வீக்ஸ் கழிச்சுட்டு ஃபோன் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் இப்போ 7 வீக்ஸாக இருந்ததுன்னா அது இன்டர்வெல் க்ரோத் நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் டாக்டர். என்ன சந்தேகமா கேளுங்க. டாக்டர், எனக்கு 1 இயருக்கு முன்னாடி கருப்பை வாய் பரிசோதனை பண்ணாங்க டாக்டர். சரிங்கம்மா. டியூப்ல எதுவும் அடைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் எனக்கு கால் உடைஞ்சு போச்சு, அதனால 6 month கட்டு போட்டிருந்தோம். ஓகே. அப்ப நடக்காம கொள்ளாம இருந்துச்சுனால 3 month பீரியட் சரியா ஆகல டாக்டர். ஓகே. அப்புறம் 6 month ஆஃப்டர் நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து பீரியட் ரெகுலரா இருந்தது டாக்டர். ஓகே. சரி, அதனால ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணோம், ஆனா நிக்கல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 3 month வரவே இல்லை டாக்டர். டிசம்பர்ல இருந்து இப்போ பிப்ரவரி மார்ச் வரைக்கும் வரல டாக்டர். அப்புறம் டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, மென்சஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபாலிக்கல் ஸ்டடி எழுதி கொடுத்தாங்க டாக்டர். ஓகேம்மா. ஃபாலிக்கல் ஸ்டடியில இன்னும் டாமினன்ட் ஃபாலிக்கல்னு வருது. எண்டோமென்ட் திக்னஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது டாக்டர். வெயிட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டுடுச்சு. சரி. அதனால உங்க ஏதாவது அப்பா அம்மாக்கு சக்கரை வியாதி இருக்காமா? யாருக்கு டாக்டர்? அப்பாக்கு அம்மாக்கு யாருக்காவது சக்கரை வியாதி இருக்கா வீட்டில்? இல்ல டாக்டர். சரிம்மா. எங்க நீங்கள் வீட்ல உடல் யாருக்கும் இல்ல. வெயிட் ஜாஸ்தி போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன் பார்க்கணுமா, அப்புறம் உங்கள் சுகர் லெவல் பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு வேணும்னா கூட ஒரு மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓவலேஷன் இண்டக்ஷனுக்கு மாத்திரை கொடுத்தாங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் வரும்மா உங்களுக்கு. நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? பேசுறோம். என்ன சந்தேகமா சொல்லுங்க. ஹலோ டாக்டர். மார்னிங்மா, சொல்லுங்க. 1.5 வருஷம் ஆகுது. ஓகே. ஒரு பெண் குழந்தை இருக்கு, சிசேரியன். அவங்க இப்ப 8 மாசம் ஆகுது. சரிங்க. 2-3 மாசமா பீரியட்ஸ் வந்துட்டு இருந்து. ஓகே. February 21 பீரியட்ஸ் வந்து மார்ச் மாசம் வரவே இல்ல. ஓகே. சரி, நாங்க இப்போ பிரெக்னன்சி ஆப்ரேஷனால இப்ப பிரெக்னன்சி வேண்டாம் அப்படின்னு இருந்தோம். ஓகே. இப்பதான் நாங்க எனக்கு பிரெக்னன்சி ஸ்லிப் வாங்கி பார்த்தேன், அதுல இல்ல, பிரெக்னன்சி ஆகலன்னு இருந்துச்சு. சரிம்மா. நீங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்களா? தாய்ப்பால் கொடுக்குறோம். நீங்க தாய்ப்பால் கொடுக்குறச்ச காலையில 4 தடவை, நைட் 3 தடவை இதை தவறாம கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். கருத்தடைக்கு அதுவே ஒரு சாதனம். அதனால உங்களுக்கு வந்து வேற எதுவும் எடுக்க வேண்டாம். அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருந்ததுன்னா இந்த லாக்டேஷனல் பீரியட் தாய்ப்பால் கொடுக்குற டைமில் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க வாலாஜில இருந்து பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. டாக்டர் கிட்ட போனோம், 2 பேருமே நார்மலா இருக்குது, எல்லாமே எதுவும் இல்லைன்னாங்க. சரிம்மா. ஆனா நிக்க மாட்டேது. ஆனா இந்த மந்த் வந்து 2 டைம் பீரியட்ஸ் வந்துச்சுங்க. ஓகே. ஸோ பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்ததுன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஸோ பீரியடுக்கு வந்து 2 தடவை வந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுதுமா. நீங்கள் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுப்பாங்க. பீரியட்ஸ் ரெகுலராக வரும், அது குழந்தை நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் தருமபுரி இருந்து பேசுறேன். டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? ஹலோ டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். நான் என்னோட ஏஜ் 29 இயர்ஸ் டாக்டர். ஓகே. எனக்கு ஒரு 10 இயர்ஸ் பேபி இருக்கு. ஓகே. என்னோட பீரியட்ஸ் வந்து கரெக்டா ஆகும், 3 months 4 months மாதிரி ஆகுது. ஓகே. விட்டு என்னோட வெயிட் வந்து 82 kgs இருக்கு. ஓகே. தைராய்டு ப்ராப்ளம் அப்புறமா பிசிஓடி எதுவுமே இல்லை டாக்டர். ஓகே. ஆனா என்னோட செஸ்ட் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு டாக்டர், ரொம்ப வெயிட் மாதிரி தெரியுது. ஓகே. அது ஏன் தெரியல டாக்டர். அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் போய் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்மா ஒரு டாக்டரை பார்த்து அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையான்னு பார்த்துக்கணும். 1. 2வது வந்துட்டு உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 3வது மாதம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க பீரியட்ஸ் வரத்துக்கு. அந்த டேப்லெட்டில் ஈஸ்ட்ரோஜன் இல்லாத மாத்திரை.
ஏன்னா ஈஸ்ட்ரஜன் கொடுத்தா அதில் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் ஈஸ்ட்ரஜன் இல்லாமல் ஈஸ்ட்ரஜன் ஃப்ரீ பில்லுன்னு இருக்குது, அந்த மாத்திரை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2-3 மாதத்தில் பீரியட் ரெகுலராக வந்துடும். நன்றிம்மா. டாக்டர், இந்த யூட்ரஸ் இன்ஃபெக்ஷனில் எதெல்லாம் ஜெனட்டிக்காக வரும் டாக்டர்? இல்லைம்மா, இன்ஃபெக்ஷன்னு சொன்னாலே வெளியில் வந்து வர்றது. ஸோ ஜெனட்டிக்காக வந்து வர்றதுன்றது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி வந்து அந்த மதருக்கு இருந்து அது வழியாக வர்றது, அதுதான் ஜெனட்டிக்னு சொல்கிறது. ஸோ அதர்வைஸ் நமக்கு இன்ஃபெக்ஷன்ன்றது வெளியிலேருந்து வர்றது தான். அதனால் அப்படி இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி மரபு ரீதியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? ஆமாம், நீங்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சில பேருக்கு வந்துட்டு கருப்பையே இல்லாமல் வருவாங்கன்னு. அந்த மாதிரி அனாமலிஸ் வர்றது ஃபெமிலியலாக வரும். ஒரு சிஸ்டர்ஸ்க்கு 2 பேருக்கு வரலாம். அது மரபு ரீதியாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டாக்டர், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் யூட்ரஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் வரும்? யாருக்கெல்லாம் அது எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும்? யூட்ரஸ் ரிமூவல்ன்றது 2 இம்பார்ட்டன்ட் ரீசன்மா. ஒன்று வந்து கேன்சரஸ், இன்னொன்று நான் கேன்சரஸ். இப்போ நான் கேன்சரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமனாக ஹிஸ்டெக்டமி பண்ணுறது ஃபைப்ராய்டுன்னு அந்த கட்டி. அந்த கட்டி வந்து ஒரு பினைன் கட்டி தான். அது 1 out of 4 women will have. Not all of them will have to go through a surgery. Incidence ன்னு பார்த்தீங்கன்னா 1 out of 4 women will have fibroid one time or other during that reproductive age group. And the most of the fibroids periods நின்னோடனே சுருங்கிடும். நடுவில் ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் அதை எடுக்க வேண்டியிருக்கும். அது ஃபைப்ராய்டுக்கு எடுக்கலாம். 2வது அதிகமாக தீட்டு போக்கு இருந்தது, அதை வந்து மற்ற மெடிக்கல் மெத்தட்ஸு மற்ற மெத்தட்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா எடுக்கலாம். இது யூட்ரஸ் ரிமூவல்ன்றது பிளான் பண்ணுறது, பர்டிகுலர்லி நான் கேன்சரஸ் ரீஜன் பண்ணுறது 40 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணுவோம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு பேபி பிறந்து 1 year ஆயிடுச்சு. சிசரின் பண்ணி தான் எடுத்தாங்க, நார்மல் ஆகாதுன்னுட்டு. ஏன்னா டெலிவரி டைம்ல எனக்கு சுகர் இருந்தது, பிபி இருந்தது. ஓகேம்மா. இப்போ வந்து டாக்டர் எனக்கு வந்து நானும் அவரும் ஒண்ணா இருக்கோம். ஆனா வந்து எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, பீரியட்ஸ் வருது இல்ல. ஓகே. காப்பர் டீ போட்டிருக்காங்க எனக்கு. பால் கொடுக்குறீங்களாம்மா? ஃபீட் பண்றேன். ஃபீட் தான் இப்போ முன்னாடியே ஒருத்தருக்கு சொல்லியிருந்தோம். ஃபீட் பண்ணியிருக்க டைமில் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக வர்றதுன்றது காமன். ஸோ அந்த ஃபீடிங், அந்த 1 year ஃபீடிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ அது பீரியட்ஸ் வரலன்னா கூட சரி, யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நீங்கள் பீரியட்ஸ் அந்த கம்ப்ளீட்டாக அந்த லாக்டேஷனை நிறுத்தின உடனே 1 வருஷத்துக்கு அப்புறமா நிறுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தானாக பீரியட்ஸ் வரும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேடம், ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே மேம். ஹலோ சார். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. வயசு 30 வயசு ஆச்சு. ஹஸ்பண்டுக்கு 31 வயசு ஆகுது. சுகர் இருக்கிறதுனால குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. யார், உங்களுக்கு சுகரா? உங்கள் வீட்டுக்காருக்காமா? ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்கு. ஆமாம், ஹஸ்பண்டுக்கு சுகர் இருந்ததுன்னா டயபெட்டிஸ் வந்து டஸ் நாட் இன்டர்ஃபியர் வித் இன்ஃபர்டிலிட்டி. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அதனால் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அந்த மற்ற ரீசன்னால் இந்த கவுண்ட்டு, மொட்டிலிட்டி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாலே போதும். அது இன்கேஸ் குறைச்சலாக இருந்ததுன்னா டயபெட்டிஸை நீங்கள் ப்ளேம் பண்ண வேணாம். 32 yearsல ஒரு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அது கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. பட் அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு அதிக அளவுக்கு பாதிப்பு வராது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? நான் சென்னையில இருந்து கால் பண்றேங்க. மேடம், நான் எனக்கு மேரேஜ் ஆகி வந்து 3 years ஆச்சு. ஆனா வந்து இன்னும் பேபி இல்லை. நாங்க 2 times IUI பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்க வந்துட்டு ஆனா எதுவும் சக்சஸ் ஆகல. 80 kg இருக்கேன். இப்போ எல்லா டெஸ்ட்டும் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நார்மல்னு சொல்லியிருக்காங்களாமா? ஆமா சார், எல்லா டெஸ்டும் பண்ணாங்க, நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அவருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஐஐ பண்ணும்போது 40 ml இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு 2 வாட்டி ஐஐ பண்ணோம் சார். ஆனா சக்சஸ் ஆகல. அப்புறம் வந்துட்டு என்னன்னா இது தைராய்டு எல்லாம் எதுவுமே இல்லை, சுகர் தைராய்டு பிபி எதுவும் இல்லை. ஆனா அப்படின்னு டாக்டர் வந்து தைராய்டு டேப்லெட் கொடுத்தாங்க. இது வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நாங்க சரி வேற டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்ததை பார்த்துட்டு இங்க வந்து தைராய்டு எல்லாம் இல்லாம எதுக்கு தைராய்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க சார். ஓகே, இப்போ தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு லெவல் வந்து
5.5 இருந்ததுன்னா அதுக்கும் மேலே இருந்ததுன்னா அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தைராய்டு டிசீஸ் பார்க்குறதுமா. ஆனால் அதே வந்து நம்ம ப்ரெக்னென்சி எய்ம் பண்ணி பண்ணுறச்சே நாங்கள் பார்க்குறது 3.5. ஸோ வெளியில் இருக்கவங்க சில டைமில் பார்த்துட்டு இது நார்மலாக தானே இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அந்த வேல்யூ 3.5க்கு வந்தாங்கன்னா குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஆஸ் அன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நம்ம எய்ம் பண்ணுறதுக்கும் வந்ததுக்கும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து 3.5 TSH லெவல் இருந்ததுன்னா அதுக்கும் மேலே இருந்ததுன்னா நார்மல், அது கீழே இருந்ததுன்னா அவங்க தைராய்டு மாத்திரை கொடுத்தது கரெக்டு தான். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் இது திருமலை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க சார். என்ன சந்தேகம்மா? சொல்லுங்கம்மா. சார் ஃபர்ஸ்ட்டுங்க மேடம் 2014 மார்ச்ல வந்து இது லேப்டாஸ்கோபி பண்ணி சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்லி 2000 மார்ச்ல லேப்டாஸ்கோபி பண்ணி எடுத்தேங்க மேடம். ஓகே, எடுத்தாங்களா? பங்க்சர் பண்ணாங்களாமா? எடுத்தேங்க சார், 2 பக்கம் எடுத்துட்டு அப்புறம் வந்து அவங்க யூட்ரஸே ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா வந்து இது மறுபடியும் வரும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். என்ன வயசுமா உங்களுக்கு? 34 சார். சரிம்மா. அதனால டாக்டருங்க இது ரிமூவ் பண்ணிடலான்னாங்க. நான் தான் பயந்துட்டு எடுக்காம விட்டுட்டேங்க சார். மறுபடியும் 6 மாசத்துல பெருசாயிருச்சு. சரி இந்த டைம் மறுபடியும் யூட்ரஸே ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு பண்ணும்போது அது வந்து ஒரு பக்கம் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எடுக்க முடியல, குடலோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஜாமா இருக்குது, எடுக்க முடியாதுன்னு ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி விட்டாங்க சார். ஓ, எடுக்க முடியல. ஆமாங்க சார். சரிம்மா. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிறது கட்டி வந்து என்ன மாதிரி கட்டின்னு தெரியலம்மா. அது ஹிஸ்டோபெத்தலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு அது எடுக்க முடியல அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ரொம்ப அதிகமாக ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் கூட வச்சு அந்த அந்த குடலை வந்து அதிலேருந்து பிரித்து அதனால் பெரிய சென்டரு, பெரிய ஆப்ரேஷன் சென்டருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்கன்னாவோ நீங்கள் கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். பட் அதனால் முதல்ல நீங்கள் அந்த ஹிஸ்டோபெத்தலாஜி ரிப்போர்ட் எடுத்துக்கணும். அவங்க முதல்ல அந்த சினை கட்டி எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்க்குறது நல்லதுமா. நன்றிம்மா. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்கள் இந்த யூட்ரஸ் ரிமூவல் பற்றி சொல்லும்பொழுது அதிகமான ரத்தப்போக்கு இருந்தது அப்படின்னா எடுக்கலாம், அது எப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ வயது வந்து ரொம்ப சின்ன வயதாக இருக்குது, இன்னும் கன்சீவ் ஆகலை, ஆனால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் எடுத்து தான் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது மாற்று சிகிச்சைகள் இருக்கா? இல்லை, நிறைய இருக்குமா. இப்போ வந்து யூட்ரஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, மென்ஸ்ட்ரல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் முடியாத டைமில் வெறும் மென்ஸ்ட்ரல் அப்னார்மாலிட்டி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட்ஸ் இருக்குது, ஹார்மோன்ஸ் இருக்குது, அந்த ஹார்மோன்ஸ்லேயே சரிப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அது உள்ள ஒரு லேப்ரோஸ்கோப், ஹிஸ்ட்ரோஸ்கோப்னு அது மாதிரி ஒரு பண்ணி பார்த்தோம்னா உள்ளே ஏதாவது சின்ன கட்டிகள் இருந்து அதனால் அதுக்குன்னா அந்த கட்டியை மட்டும் நீக்கலாம். நீக்கினா அது தெரியாது வந்துடும், ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய புது மெத்தட்ஸ்லாம் வந்துருக்கு. நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி சிடி ஸ்கேன் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஸ்கேனில் அந்த கர்ப்பப்பைக்கு போகிற இரத்த குழாயில் அடைப்பு பண்ணுவாங்க, யூட்ரைன் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி அதை கட் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிற க்ரோத் குறையிறது, இந்த ப்ளீடிங் குறையிறது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னொன்று தெர்மல் அபலேஷன் பண்ணுறாங்க. ஒரு பலூன், ஒரு க்ளோஸ்டு பலூனில் கர்ப்பப்பை உள்ள செலுத்தி அதில் வந்து ஹாட் வாட்டர் சர்க்குலேட் பண்ணுவாங்க த்ரூ த மெஷின். ஒரு 87 டிகிரி சென்டிகிரேட் ஃபார் அபவுட் 8 மினிட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை எடுத்தாங்கன்னா அதில் ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரிஸில் வருமா டாக்டர்? சர்ஜரி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் மெத்தட், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டு சர்ஜரி. இது ரெண்டும் முடியலன்னா தான் யூட்ரஸ் ரிமூவல்னு போடுறது. ஜென்ரலாக யூட்ரஸ் ரிமூவல் இஸ் அட்வைஸ்ட் ஒன்லி ஆஃப்டர் 40 years. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்க திருச்சியில இருந்து நிஷா கால் பண்றேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு வந்து 1 வருஷமாவே ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு மேடம். வயசு என்னம்மா உங்களுக்கு? எனக்கு வயசு 24 வயசு ஆகுதுங்க டாக்டர். குழந்தை இருக்காமா? குழந்தை இருக்கு சார், 2.5 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. சரி, சரிம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறுலாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குங்க டாக்டர். 80 kgs இருக்கேன் வெயிட். ஓ,
இப்படியே செஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கு, பெருசா இருக்கு டாக்டர். உடம்பே வலியா இருக்கு, கால்லாம் ஒரே வலியா இருக்கு டாக்டர். இப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த டேப்லெட் போட்டாதான் வந்து வருது. டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிற மாதிரி உங்கள் எக்ஸசைஸ் டயட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பின்னாடி ஒரு ஒபேசிட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா பின்னாடி உங்களுக்கு வந்து பிபி வரத்துக்கோ இந்த டயபெட்டிஸ் வரத்துக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். நல்ல நீங்கள் டயட் எடுத்துங்க, டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி ஒரு டயட் சார்ட் போட்டு அது கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 1/2 hour வாக் போங்க. இதெல்லாம் பண்ணி நீங்கள் ரெகுலேட் பண்ணாலே பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அது இல்லாட்டி 24 இயர்ஸில் இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து கண்டிப்பாக 3 மாதத்தில் ரெகுலராக வர வச்சிடலாம். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா. பேசுறேன் டாக்டர். என்ன சந்தேகம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆகுது சார். ஓகே. மேரேஜ் ஆகி 3 years கழிச்சு லேப்டாப் பண்ணோம். சரிங்கம்மா. நடுவில் ஒரு 5 years எதுவுமே ட்ரீட்மெண்ட் போகாத விட்டுட்டோம், எவ்வளோ செலவாயிடுச்சுன்ட்டு. சரிங்கம்மா. லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி லேப்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க. சரிம்மா. பண்ணதுக்கு ஒரு டியூப் தான் நல்லா இருக்கு, ஒரு டியூப் வந்து பிளாக் இருக்குன்னாங்க. ஓகே. எப்படி கன்சீவ் ஆகணும்? அம்மா இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படவே வேணாம். ஸோ டியூப் வந்து ஒரு டியூப் பிளாக்காக இருக்கிறச்ச எந்த டியூப் நல்லா இருக்கோ உங்களுக்கு வந்துட்டு ஓவலேஷனுக்கு மாத்திரை கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டியூப் அந்த கரெக்டாக ஓப்பனாக இருக்கிற சைடில் டியூப்ஸ்லேருந்து கருமுட்டை வந்ததுன்னா, அந்த ஓவரியிலேருந்து கருமுட்டை வந்ததுன்னா உங்களுக்கு ஐயுஐ பண்ணாங்கன்னா சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஒரு 3 month பார்க்கலாம். ஸோ 3 month 4 monthல இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு ஐவிஎஃப் மாதிரி பண்ணால் உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். மனம் தளராதම இருங்க. நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். என்ன சந்தேகம்மா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர், குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன்மா. டாக்டர், நாங்கள் வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணேன். ஓகே. தைராய்டு இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிசிஓடி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே. அந்த ஸ்கேனும் பண்ணோம். ஓகே. லைட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போகலை. ஓகே. என்ன மாதிரி பண்ணலாம்? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைம்மா? இல்லை பிசிஓடி இருக்குன்ற மாதிரி இல்லை இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு பிரச்சனை பீரியட்ஸ் ரெகுலராக வரலையா இல்லை குழந்தை நிற்கலையா, என்ன என்ன பிரச்சனை? மேரேஜ் ஆகி 9 months ஆகுது டாக்டர். ஓகே ஃபைன். இரெகுலர் பீரியட்ஸும் இருக்கு. ஓகே. ஸோ அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்கள் வெயிட் என்னமா இருக்கு? வெயிட் எனக்கு 60 kg இருக்கு டாக்டர், லாஸ்ட் டைம் போட்டதுக்கு. சரி. இப்போ ஒரு 6 மாசத்துல வெயிட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா? ஆமாம் டாக்டர், அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அதான் இப்போ முன்னாடி நேருக்கு சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் டெய்லி ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், நல்ல ஒரு டயட் எடுத்துங்க, நல்ல ஒரு உடம்பை வந்து அப்படியே நீங்கள் 50 கிலோவாக குறைக்கணும்னு இல்லை, ஒரு டெண்டன்சி ஒரு 57-58 கிலோவுக்கு கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரத்துக்கு வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுற டைமில் நீங்கள் மாத்திரை எந்த மாத்திரை கொடுத்தாலும் அந்த உங்கள் ஓவரி வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும், குழந்தை நிற்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். நன்றிம்மா டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. லக்ஷ்மி பேசுகிறேன், பெங்களூர்ல இருந்து. என்ன சந்தேகம்மா சொல்லுங்க டாக்டர் கிட்ட. சார், எனக்கு வந்து 3 months முன்னாடி இது ப்ளீடிங் பீரியட்ஸ் ஆகவே இல்லை. 3 months கழிச்சு பீரியட்ஸ் ஆனேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை பசங்க இருக்காங்க? ஆகுது. இன்னும் குழந்தைங்க இல்ல. ஓகே. 3 monthsக்கு முன்னாடி 3 months பீரியட்ஸ் ஆகாம லாஸ்ட் மந்த் ஆனேன். ஆனது வந்து ஒரு 1 month ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது. இப்போ டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. தைராய்டு செக் பண்ணாங்க, ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. வெயிட் மட்டும் 70 இருக்கேன், கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லாம ஏன் சார் 1 month ரெகுலரா ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தது? இல்லைம்மா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் வந்து உங்கள் வெயிட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். அந்த பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பேசல் மெட்டபாலிக் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் பண்ண வெயிட்டு அந்த இதில் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஐ வந்து 20லேருந்து 25 நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் லாஸ்டிங் ஃபார் 30 days இஸ் அப்நார்மல். அது நார்மல்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து வெளியே ரீதியாக பார்த்ததில் டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு நார்மல்னு சொல்லியிருப்பாங்க.
அது இன் டீட்டெயில் அதை பார்த்து கண்டிப்பாக அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அது மாதத்துக்கு 3 நாள் பீரியட்ஸ் இருக்கணும், 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வரணும். இது கொண்டு வர வேண்டியது உங்களோட கடமை. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சீர்காழிலேருந்து கால் பண்ணுறோம் மேடம். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு ஏஜ் 28 ஆகுது சார். சரிங்கம்மா. ஆனால் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து பீரியட் ஆயிட்டுனா 5 டேஸ்க்கு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க சார். கண்ட்ரோலே பண்ண முடியல. பீரியடுக்கு முன்னாடி இருக்குமா, பீரியடுக்கு வந்த உடனே இருக்குமாம்மா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த லெஃப்ட் சைடு அடிவயிறு ரொம்ப வலி கொடுக்குதுங்க சார். பீரியட் ஆன உடனே வலி போயிடுமா? அந்த பீரியட் ஆயிடுச்சுனாங்களா சுத்தம் 4 மணி நேரத்துக்கு வலியே நிக்க மாட்டேங்குது. ஓகே. ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. டேப்லெட் போட்டா மட்டும்தான் குறையுது. ஆனா 5 நாளைக்கு வலி குறைய மாட்டேங்குது சார். ஆனா ஊசி போடணும், மாத்திரை போட்டா தான் குறையுது. அதே ரெகுலராவே அதே மாதிரியே இருக்குங்க சார். எதனால அப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு குழந்தை இருக்கமா? அங்க மேரேஜ் ஆகல சார். ஓகேம்மா. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கிறச்ச இந்த பீரியடுக்கு முன்னாடி வர பெயின், பீரியடுக்கு அப்புறம் வந்துற பெயின் வந்து நார்மல் ஓரளவுக்கு சொல்லலாம் பிரைமரி டிஸ்மெனோரியான்னு. பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி பெயின் வந்ததுன்னா அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து பெல்விக் இன்ஃப்ளமேஷன், 2வது வந்து எண்டோமெட்ரியோசிஸ். ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும் ஓரளவு என்னதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அதை சிம்பிள் மெஷர்ஸ் வந்து இந்த மாதிரி ஈவினிங் பிரைம்ரோஸ் ஆயில்னு ஒரு மாத்திரைங்கள்லாம் இருக்குது, பைரிகான்டின்னு ஒரு மாத்திரை இருக்குது, இந்த மாதிரி வைட்டமின் B6 இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பெல்விக் கன்ஜெஷன் கிளியர் ஆகும், உங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம், என் பேர் சுகுமார், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். என்ன சந்தேகம் சார், சொல்லுங்க. டாக்டர் கிட்ட பேசலாம்? தாராளமா. குட் மார்னிங் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன் சுகுமார், சொல்லுங்க. சார், என் ஒய்ஃப் எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு சார். மேரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தது. சரிம்மா. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி டைம்ல வந்து பாப்பா தண்ணி குடிச்சிட்டு மோஷன் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கொடி வேற சுற்றி பிறந்தது சார் டாக்டர் பாப்பா. சரிங்கம்மா. அதெல்லாம் வந்து இன்னும் வந்து ரெகுலரா நடக்கல. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 வயசு ஆயிடுச்சு, ரெகுலரா நடக்கல. ஓகே. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் பாப்பா பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணல சார். எல்லாமே டிலே ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ திருப்பி கன்சீவா இருக்காங்க எங்க வீட்டுல. ஓகேம்மா. சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா டிலேடு மைல்ஸ்டோன்ஸ். ஏதாவது 3 வாரத்தில் இது மாதிரி பண்ண வேண்டிய காரியத்தை இது 6 வாரத்தில் பண்ணுது, இந்த 3 மாதத்தில் பண்ண வேண்டியது 6 மாதத்தில் பண்ணுது. இது மாதிரி இந்த டிலேட் மைல்ஸ்டோனில் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தோராயமாக பார்க்குறது சொல்கிறது பார்த்தா ஒரு சம்திங் லைக் ஒரு செரிப்ரல் பால்சி ஆர் மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்லுது. பட் ஆனால் அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன், இந்த ஒரு இன்ட்ராபாட்டம், அதாவது குழந்தை பிறக்கிற டைமில் அது வந்து நிறைய இந்த மெக்கோனியம் பாஸ் பண்ணுறதோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக இருக்குது. பட் இப்போ அடுத்த குழந்தைக்கு இந்த இன்ட்ராபாட்டம் காசுன்றது இப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் மற்ற செரிப்ரல் பால்சிக்கு வேண்டிய இந்த மென்டல் ரிட்டார்டேஷன் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வருமா வரலையான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டு நிறைய இருக்குது. 12 வாரத்தில் போனீங்கன்னா ஒரு NT ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அது கூட ஒரு ட்ரிப்பிள் ஸ்க்ரீனிங்னு பார்ப்பாங்க. இது 2த்தையும் கம்பைன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அபவுட் 95% இதோட மூளை வளர்ச்சி எல்லாம் நார்மலாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். 2வது வந்து 16 வாரத்தில் திருப்பி ஒரு அனாமலி ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க, அதுலேயும் வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் முதல்ல வந்து உங்கள் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பீடியாட்ரிஷனை கொடுத்து அது என்ன டயக்னோசிஸ்ன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டாக எடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆப்ஸ்டடிஷன்ட்டு போய் இந்த டயக்னோசிஸ் இருக்கிறத ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்கன்னு சொன்னீங்கன்னா இது அவங்களுக்கும் வசதியாக இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்ன சந்தேகம்மா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கிட்ட சொல்லுங்கம்மா. வணக்கம். எனக்கு நவம்பர் மாசத்துல வரவே இல்லை. டிசம்பர் 6ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம் 24ஆம் தேதி 25ஆம் தேதி வரைக்கும் இருந்தது சார். ஓகே. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய்க்கிறதுக்கு டிராஃபிக் மாத்திரைலாம் சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டு இப்போ எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிருந்ததுனால இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாதிரியா இருந்தது. இப்போ நோவலான்ட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். 3 மாசத்துக்கு சாப்பிட சொன்னாங்க சார், கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு. சரிங்கம்மா. இப்போ அது சாப்பிட்டு இருக்கும்போது அது நிக்கலன்னா 3 மாசம் பொறுத்து வந்து காப்பர்ட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதை வச்சா நின்னுடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ உங்களுக்கு என்ன வயதுமா? எனக்கு 42 சார். எத்தனை பசங்க இருக்குமா? 2 பசங்க சார், ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். சரிம்மா. அவங்க சொல்கிறது இப்போ நீங்கள் வாய் வழியாக மாத்திரைங்களை டெய்லி சாப்பிட்டுட்டு அது நிறுத்துறதுக்கு பதிலாக ஒரு காப்பர் டீ மாதிரி இருக்கும். அந்த காப்பர் டீலேருந்து மருந்து வந்து தினம் ரிலீஸ் ஆகி யூட்ரஸ் மேலே அட்டாக் பண்ணிவிட்டு அந்த ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீசிங் டிவைஸுன்றது போடுறது
அது ஒரு ஹிஸ்டெக்டமி, கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி இதை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. சம்டைம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும், இது பீரியட்ஸ் நார்மலாக ஆகிடும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இது வந்து முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு ஹிஸ்டெக்டமி. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நம்ம. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். டாக்டர் பேசுகிறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். எனக்கு 1.5 இயர்ஸ்ல ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. ஒரு டவுட் கேட்கணும். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அல்சர் இருக்குன்னு சொல்லி முன்னாடி டேப்லெட்லாம் எடுத்துட்டேன் சார். ஓகே. இப்போ நான் வந்து கன்சீவ் ஆனா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா சார்? இல்லைம்மா, கண்டிப்பாக இருக்காதுமா. அல்சருக்கு டேப்லெட்ஸ்லாம் வந்து இந்த கர்ப்பப்பை இந்த குடல்லேருந்து வர ஒரு அமிலத்தை கரைக்கிறதுக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு கொடுக்கறது. அது எல்லாமே டைம் பவுண்டு. நீங்கள் காலையில் போட்ட மாத்திரை நைட்டு வந்து அதோட எஃபெக்ட் போயிடும். அந்த மாதிரி ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் ஒன்றும் சரியாக இருக்காது. கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் குழந்தை பிறக்கிறச்ச நார்மலாக தான் இருக்கும். பட் என்ன மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இது உங்களோட அந்த அசிடிட்டிக்குன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜென்ரலாக அசிடிட்டி மெடிக்கேஷன் எதுவுமே அடுத்த குழந்தைய எஃபெக்ட் பண்ணாதுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? மேம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேங்க மேம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் சார். சார், நான் வந்து 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஓகே. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பிளைட்டட் ஓவம்னு சொல்லியிருந்தாங்க, கிளியர் பண்ணணும். சரிம்மா. பேபி கரெக்டாக ஃபார்ம் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ சாட்டர்டே இது கிளியர் பண்ணல சார். அபார்ட் பண்ண டேப்லெட் கொடுத்தாங்க. ஓகே. போட்டு இப்போ பீரியட் ப்ளீடிங் இருக்குங்க சார் இப்போ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பேபிக்கு இதே மாதிரி தான் ஆகுமா? இல்லைம்மா, கண்டிப்பாக ஆகாது. பிளைட்டட் ஓவம்னா அந்த கரு சரியாக வளரல. கரு சரியாக வளராமல் இருக்கிறதுக்கு ஒன்று கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், கர்ப்பப்பையிலேருந்து போகிற பிளட் சப்ளை பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி அந்த கருவில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். நார்மலாக இது மாதிரி ஒரு பிளைட்டட் ஓவம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் வந்ததுன்னா 10% வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. 10 to 15% வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அடுத்த தடவை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தைராய்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சீவ் ஆகலாம். கண்டிப்பாக 90% உங்களுக்கு அடுத்த தடவை நார்மலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? ஸ்ரீகாயிலேருந்து பேசுகிறேங்க மேடம். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு 24 years ஆகுது. ஓகே. மேரேஜ் ஆகி 5 years ஆகுங்க சார். இன்னும் பேபி இல்லை. ஓகேம்மா. மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் நான் ரெகுலர் பீரியடாக குளித்தேன். ஆனால் மேரேஜ் அப்புறம் ஒரு 3 monthsக்கு அப்புறம் பீரியட் இர்ரெகுலராக ஆயிடுச்சு. நான் டாக்டர்கிட்ட காட்டிட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நான் ஜனவரி 3ஆம் தேதி குளிச்சேன், இன்ன வரைக்கும் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை. ஓகே. நான் டாக்டர்கிட்ட போய் காட்டின அந்த மாதிரி டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க, டேப்லெட் சாப்பிட்டேன், இன்னும் பீரியட்ஸ் வரல. பீரியட்ஸ் வந்து அந்த டைம் வர சொன்னாங்க, லேப்ரோஸ்கோபி பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பையனா இதுக்கு நான் லேப்ரோஸ்கோபி பண்ணலாம், நான் பார்த்ததில்ல. அதான் அது பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. லேப்ரோஸ்கோப்ன்றது பெரிய சர்ஜரி இல்லைம்மா. உங்களுக்கு வந்து ஏன் குழந்தைக்கு நீங்கள் 5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அதனால் தொப்புள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பென்சில் மாதிரி ஒரு டெலஸ்கோப் ஒன்று செலுத்தி உங்களுக்கு மயக்கம் கொடுத்து அது செலுத்தி கர்ப்பப்பை நல்லா இருக்கா, அது டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு பார்க்குறது சிம்பிள் டெஸ்ட்டு. அது வந்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. தயவுசெய்து பண்ணிக்கோங்க. அதுலேருந்து என்ன ரெக்டிஃபை பண்ணுறாங்களோ அதுலேருந்து பார்த்தா உடனே உங்களுக்கு கரு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றிம்மா. டாக்டர், இந்த யூட்ரஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது இன்டேக் சரியாக எடுத்துக்கணுமா? இல்லைம்மா, நீங்கள் வந்து யூட்ரஸ் ஹெல்த்தியாக வச்சுருக்குன்றது ஒரு நார்மல் ஹைஜீன், ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த கர்ப்பப்பை வாயில் புண்ணு இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணணும். இந்த சோப்பு அதெல்லாம் வந்து ஜாஸ்தி டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த கர்ட் வந்து லாக்டிக் ஆசிட் கர்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் தான் நம்மளால் முடியும். அடுத்தது வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வந்ததுன்னா அது நார்மலாக இருக்கும், ப்ரொடெக்ஷன். அது பீரியட்ஸ் இர்ரெகுலராக வந்தது, அதிகமாக வந்ததுன்னா அது முதல்லையே ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை பற்றி அது வந்து ரெகுலராக வர வச்சுக்கிறது, அது ஒன்று. 3வது பிளான்டு ப்ரெக்னென்சி. ஒரு தடவை அடிக்கடி போய் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்களே, அதை அவாய்ட் பண்ணலாம். பிளான்டு ப்ரெக்னென்சி, ஒரு ப்ரெக்னென்சி நடுவில் ஸ்பேசிங் விட்டு அடுத்த ப்ரெக்னென்சி அது முடிச்சிட்ட உடனே அது கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது,
இது வந்து இஸ் ஒன் வே ஆஃப் ப்ரொடெக்டிங் த யூட்ரஸ் ஃப்ரம் எனி அப்நார்மாலிட்டி. ஓகே, நிச்சயம் யூட்ரஸ் அப்படின்னும் பொழுது தேவையில்லாத சில காரணங்களுக்காக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜஸில் தான் இருப்போம். ஆனால் அது அப்படி தேவை கிடையாது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவான மெடிசன்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேரில் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் சொன்ன தகவல்கள் யூட்ரஸ் பற்றினது நிறைய உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.